நம்ம எல்லாருமே ஃபஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது சிவி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அந்த சிவியில் ஸ்கில் செக்ஷன் கீழே எல்லாருமே காமனாக போட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் என்னென்னா, ஐ கேன் ஒர்க் அண்டர் ப்ரெஷர். ஆனால் உண்மைக்கும் ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஸ் ஆகி கடைசியில் அந்த வேலையை விட்டு போகிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகியிருப்போம். ஒர்க் லைஃப் பேலன்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறின நாட்கள் நிறையவே இருந்திருக்கு. ஈவன் இப்போயும் கூட ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் தவிச்ச நாட்கள் இருக்குது. ஸோ இந்த ஒர்க் அண்டர் ப்ரெஷரை எப்படி தான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு டயல்ட் இன் அப்படிங்கிற புக் வந்து ஆடியோ புக்காக கேட்கக்கூடியதாக இருந்துச்சு. இந்த புக் வந்து டானா சின்க்ளேர் அப்படிங்கிற ஒரு டாக்டர் தான் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பேசிக்காக என்பிஎல், என்பிஏ அப்புறம் ஒலிம்பிக் அத்லெட்ஸோட ஒர்க் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து ரீசர்ச் பண்ணி அதோட இன்னொரு ப்ரொஃபஷன்ஸோட ரீசர்ச் பண்ணி எழுதப்பட்ட புக் தான் டயல்ட் இன். ஸோ இந்த புக்கில் அவங்க நிறைய விஷயங்கள் நம்ம எப்படி அண்டர் ப்ரெஷரில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது காமாக கம்போஸாக அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய டெக்னிக்ஸ் மூலமாக சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஓகே இதை நான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற 3 டெக்னிக்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெசன் இந்த புக்லேருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து கண்ட்ரோல் யுவர் பிரெத் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு குட்டியான ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸா? அதை எப்படி பண்ணுறது? அதுவும் அண்டர் ப்ரெஷரில் இருக்கும்போது ப்ரீத் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ப்ரெஷராக இருக்கீங்க, கோவமாக இருக்கீங்கன்னா நம்மளே அறியாமல் நம்ம ஒரு பெருமூச்சு விடுறோம். ஸோ ஃபிசிக்கலாக பயாலஜிக்கலாகவே நமக்கு வந்து அந்த ப்ரீத்திங் கண்ட்ரோல் வந்து நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் மாஸ்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரீத்திங் டெக்னிக் வந்து நிறைய இடங்களில் சொல்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த டானாட் சின்க்ளேர் இந்த ஆத்தர் வந்து இந்த ப்ரீத்திங் டெக்னிக்கை வந்து 4-7-8 ப்ரீத்திங் டெக்னிக் எப்படி பண்ணணும்னா 4 கவுண்ட்டில் உங்களோட ப்ரீத்தை இன் பண்ணணும், 7 கவுண்ட்டுக்கு உங்களோட ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணணும், 8 கவுண்ட்டில் வாய் வழியாக உங்களோட ப்ரீத்தை அவுட் பண்ணணும். ஸோ இதை 4 டைம்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களோட நர்வ் சிஸ்டம் வந்து காம் ஆகி அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்னிக்கை வந்து ப்ரெஷருக்கு முன்னுக்கும் பண்ணலாம், ப்ரெஷர் நடந்துகிட்டு இருக்கும்போதும் பண்ணலாம். அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷன்லேருந்து ரிகவர் ஆகிறதுக்கும் நீங்கள் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது லெசன் என்னென்னா, நம்ம செல்ஃபான நெகட்டிவ் டாக்கை கண்ட்ரோல் பண்ணுறது. ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு வைங்களேன், என்னால் இதை முடியாது, நான் அதை பண்ண மாட்டேன், நான் சொதப்ப போகிறேன், நான் ஃபெயில் ஆக போகிறேன் அப்படின்னு நமக்கு நாமே நிறைய செல்ஃப் டாக் பண்ணிக்குவோம். இதெல்லாம் எனக்கு தேவையா, இதெல்லாம் நான் பண்ணணுமா, இதை ஃபெயில் ஆனால் எத்தனை பேர் என்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாமல் தடுக்கிறதே இந்த செல்ஃப் டாக். ஏன்னா நம்ம ஈகோவை ஹர்ட் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு தாட்னால தான். ஸோ இப்போ நம்ம செல்ஃப் டாக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணி ட்ரை பண்ணுறதே மிஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நெகட்டிவ் தாட் வரதானே செய்யுது, இதுக்கு என்ன பண்ணலான்னா டக்குன்னு ஒரு இடத்துல உட்காந்து உங்களுக்கு மண்டையில் ஒரு எல்லா நெகட்டிவ் தாட்டும் எழுதுங்க. நான் ஃபெயில் ஆக போகிறேன், நான் படிக்கலை, எனக்கு பேச வராது, எனக்கு இந்த ப்ரெசன்டேஷன் சொதப்ப போகுது அப்படின்னு உங்கள் மண்டையில் ஓடுற எல்லா நெகட்டிவ் தாட்டையும் எழுதிட்டு அந்த நெகட்டிவ் தாட்டை வந்து பாசிட்டிவாக ரீரைட் பண்ணுங்கள். எனக்கு ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு எழுதிருந்தீங்கன்னா, ப்ரெஷரில் இருக்கும்போது நான் இந்த வேலையை நான் ஒழுங்காக பண்ணணும், அதனால நான் ப்ரெஷராக இருக்கேன், நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு எழுதுங்க. நான் ஃபெயில் ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை இது எப்படியாவது நான் பாஸ் பண்ணியே ஆகுவேன் அப்படின்னு எழுதுங்க. எனக்கு நர்வஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா, நான் இதை எக்ஸைட்டடாக மாற்ற போகிறேன், எனக்கு இது எக்ஸைட்டடாக இருக்குது, அதனால தான் நான் நர்வஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு உங்களோட ஒவ்வொரு நெகட்டிவ் செல்ஃப் டாக்கையும் வந்து ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் டாக்காக எழுத ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எழுதும் போது உங்களுக்கே தெரியாமல் நம்மளோட பிரெயின் வந்து ரீவயர் ஆகி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது லெசன் என்னென்னா, உங்களோட கான்ஃபிடென்ஸை எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷனில், ப்ரெஷரான சுச்சுவேஷனில் கான்ஃபிடென்ஸுங்கிற சாமனமே காணாமல் போயிருக்கும். எனக்கு இந்த லெசன்னா ரொம்பவே அந்த புக்லேயே பிடிச்சது என்னென்னா, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பூஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்ணாடி முன்னுக்கு நின்று ஒரு 10 அஃபர்மேஷன் சொல்கிறதால உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரப்போகிறது இல்லை. மேபி அந்த அஃபர்மேஷன் நீங்கள் ஐ ஆம் கான்ஃபிடென்ட்ஸ்னு எழுதிருந்தலாம், ஆனால் அது படித்ததுனால கான்ஃபிடென்ஸ் வந்துருக்குமா? கிடையவே கிடையாது. ஸோ உங்கள் பிரெயினுக்கு வந்து நீங்கள் ஃபேக்ட்ஸை ஃபீட் பண்ணணும், அப்போ தான் அது நம்பும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டை வந்து எப்படி ஃபீட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஃபேக்ட் லிஸ்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபேக்ட் லிஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண குட்டி குட்டி சாதனைகள்,
எக்ஸாம் பாஸ் பண்ணதாக இருக்கட்டும், டீம் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட பேச்சு திறனாக இருக்கட்டும், உங்களோட திங்கிங் அனாலிசிஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் எப்படியோ ஒரு கஷ்டமான எக்ஸாம் பாஸ் பண்ணதாக இருக்கட்டும், நீங்கள் நல்லா ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணதாக இருக்கட்டும், இப்படி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண குட்டி குட்டி சந்தர்ப்பங்கள் அதை வந்து உங்களோட ஃபோன்லேயோ உங்களோட நோட் புக்லேயோ எழுதி உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன் வரும்போது, கோவமான சுச்சுவேஷன் வரும்போது, ப்ரெஷரான சுச்சுவேஷன் வரும்போது உடனே அந்த ஃபேக்ட் லிஸ்ட்டை வாசிக்கும்போது, அடடா நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமே, இதை பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும். ஈவன் எனக்குமே பர்சனலாக ஒரு ஃபேக்ட் லிஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என் ஃபோனில் இருக்குது, நான் பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். என்னென்னா அதை நான் கூட 2 ஷேர் பண்ணுறேன். ஒன்று வந்து நான் ஓரல் படிக்கும்போது சரியாக எக்ஸாமுக்கு 2 கிழமைக்கு முதல்ல என் கை உடஞ்சி போயிடுச்சு. அதுவும் வலது கை, எழுத முடியாது. ஆனாலும் நான் அது எப்படியாவது பேண்டேஜ் எல்லாம் போட்டு எக்ஸாம் எழுதி நல்ல ரிசல்ட்ஸில் பாஸ் பண்ணேன். 2வது விஷயம், என்னோடய டிகிரி ஃபைனல் இயர் முடிய போது 2 கிழமைக்கு முதல்ல என்னோடய ரிசர்ச் ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிடுச்சு. லேப்டாப் க்ராஷ் ஆகிடுச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாது, ஃபெயில் ஆக போகிறேன், செகண்ட் அப்பர் கிளாஸ்லேயாவது பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் அந்த ரிசர்ச்சை நான் 2 கிழமை திருப்பி ரீபில்ட் பண்ணேன் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் பாஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய ஃபேக்ட் லிஸ்ட்டை நான் படிக்கும்போது ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் வருது, என்னால் முடியாது அப்படிங்கிற தோணு நேரம்லாம் அதை எடுத்து வாசிக்கும் போது, நாம தானே இதை பண்ணோம், இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு பூஸ்ட் ஆகும். ஸோ நீங்களும் உங்களுக்கு நான் ஃபேக்ட் லிஸ்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த ஆத்தர். ஸோ பேசிக்காக இந்த 3 லெசன்ஸையும் நான் சம்மரைஸ் பண்ணணுன்னா, உங்களோட ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், 4-7-8 டெக்னிக். அண்ட் ஆல்சோ உங்களோட செல்ஃப் நெகட்டிவ் தாட்டை வந்து ரீவயர் பண்ணி பாசிட்டிவாக மாற்றுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபேக்ட் லிஸ்ட் வச்சுக்கோங்க கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது. என்ன ஹோம்ஒர்க்னால், இந்த வீடியோ முடிஞ்சோன்னே இதை பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேக்ட் லிஸ்ட்டை வந்து உங்களோட புக்லேயே உங்களோட ஃபோன்லேயே மார்க் பண்ணி அதை எப்போயுமே உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணும்போது, ப்ரெஷராக இருக்கும்போது அது திரும்பி பார்க்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த புக்கோட சம்மரி ஆக்ஷனபிள் பிளான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பட்டி உங்களுக்கு தேவையான இடத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.